நான் முதலமைச்சர் இருந்தபொழுது பாரத பிரதமர் அவர்களை சந்தித்தேன். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகிற நீர் காவிரி ஆற்றின் வழியாக கடலிலே போய் கலக்கின்றது. காவிரி ஆற்றின் இரு கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த அசுத்த நீர் நதியிலே கலக்கி மாசுபடுகின்றது. அந்த நீரை சுத்தப்படுத்த வேண்டும். கிட்டத்தட்ட 20 மாவட்ட மக்கள் காவிரி ஆற்று நீரை குடிநீர் ஆதாரமாக கொண்டிருக்கின்றார்கள். அதே மாசுபட்ட நீராக இருக்கக்கூடாது என்பதற்காக நடந்தாய் வாழி காவிரி என்ற திட்டத்தை வடிவமைத்து மாண்பு பாரத பிரதமரிடத்திலே கொடுத்தேன். மாண்பு பாரத பிரதமர்கள் 2 அவையில் இருக்கிற கூட்டுக்குழு கூட்டத்திலே மேதகு குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற செய்து அதை நிறைவேற்று என்று சொன்னால் அதே போல செய்தார். 2024 ஆண்டு மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டு 11,250 கோடி இந்த திட்டத்திற்காக அனுமதி கொடுக்கப்பட்டு இந்த திட்டம் இதுவரைக்கும் நிறைவேற்றல இந்த அரசாங்கம். அதற்கு காரணம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக கொள்கை விளக்கு குறிப்பில் இடம்பெற்றிருந்தார். ஆனால் அதை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஆனால் இந்த அரசு கிடப்பிலே போட்டுக்கின்றது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை. ஆனால் இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காமல் இந்த அரசு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிற அரசு என்பதற்கு இதையெல்லாம் ஒரு சான்று.